வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க 2 வெப் சீரிஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 வெப் சீரிஸுமே தமிழ் டப்பிங்கோடயே இருக்குது. அந்த வெப் சீரிஸ்லாம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வெப் சீரிஸ் இப்போ ரீசெண்டாக கன்னட மொழியில் ரிலீஸ் ஆன ஐயன மானே அப்படிங்கிற வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸை இப்பதான் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்ல மொத்தம் 6 எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 18 நிமிஷம் ஓடும். ஸோ மொத்தமாவே ஒரு 2.25 மணி நேரம் தான் ஒரு படம் பார்க்கக்கூடிய டூரேஷன் தான். ஸோ உட்காந்தா ஒரே சிட்டிங்ல பார்த்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸ் தான். ஸோ இந்த வெப் சீரிஸ் உடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இந்த வெப் சீரிஸ் உடைய ஹீரோயின் ஸ்டார்டிங் சீரியலையே தெய்வ வீடு ஐயன் வீடு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய குடும்பத்துக்கு கல்யாணமாகி போறாங்க. அவங்க கல்யாணமாகி உள்ள போறதுக்கு முன்னாடியே ஹீரோயினுடைய அம்மா மாப்பிள்ளை கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய பொண்ணுக்கு உண்மை எதுவும் தெரிய வேண்டாம், அதுவா தெரியற வரைக்கும் இருக்கட்டும், நீங்களா சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாங்க. அது என்ன உண்மை அப்படிங்கிறத ஸ்டார்டிங்ல காட்டல. நம்ம ஹீரோயினுடைய கல்யாணம் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த வீட்டை ஐயன் வீடுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, அவங்களுடைய மூதாதையர்கள் அதாவது முன்னோர்கள் அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ள ஐயன் சாமியோடைய சிலை கிடைச்சிருக்கும். அந்த சிலையை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுக்குள்ள வச்சு ஒரு ரூம்ல வச்சு வழிபட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலதான் அவங்களுடைய ஃபேமிலியை ஐயன் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குடும்பத்துக்கு நம்ம ஹீரோயின் கல்யாணம் ஆகி உள்ள போறாங்க. போய் வலது காலை வைக்கும் போதே அந்த வீட்டில் ஹீரோயினுடைய மாமனார் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் பதட்டமான ஒரு சூழலே ஆரம்பிக்குது. மாமனார் இறந்து போயிட்டாரு, ஆனா சொந்தக்காரங்க யாரையுமே கூப்பிடல, உடனுக்குடன் அடக்கம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்படி சந்தேகத்தோட விசாரிக்கும் போது தான் இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி இருந்த சிலர் வந்து மர்மமான முறையில் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்கிற விஷயம் தெரிய வருது. இந்த மரணத்தை பத்தி விசாரிக்கும் போது மாமியார் வீட்டில் ஒரு கதையும், அந்த பொண்ணு இறந்து போன அந்த பொண்ணுங்களுடைய வீட்டில் கேட்கும்போது அவங்க ஒரு ஸ்டோரியும், அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த வேலைக்காரி ஒரு ஸ்டோரியும் சொல்றாங்க. ஸோ இதுல எது உண்மை, அந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிற அந்த மர்மத்தை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த வெப் சீரிஸ் உடைய மீதி கதை. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷனை தான் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வெப் சீரிஸ்ல இருக்கு, அதெல்லாம் நீங்க வெப் சீரிஸை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வெப் சீரிஸுடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோயினுடைய ஆக்டிங் அப்படின்னே சொல்லலாம். அவங்க புதுசாக கல்யாணமாகி ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறது, அவங்களுடைய சடங்கு முறைகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது, இதையெல்லாம் பார்த்து பயப்படுறதா இருக்கட்டும், இல்லை அடுத்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க நம்மளும் இறந்து போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை காட்டக்கூடிய சீனாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஒவ்வொரு எபிசோடையும் முடிக்கும் போது மிஸ்ட்ரியாகவும் த்ரில்லிங்காகவும் முடிச்சிருந்தாங்க. ஹீரோயினுடைய ஆக்டிங் மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் 2-3 கேரக்டரோடைய ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நான் ரிவீல் பண்ணலை, ஏன்னா அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருந்துச்சு நான் சொன்னேன்னா சஸ்பென்ஸை உடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வெப் சீரிஸை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இந்த வெப் சீரிஸில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கதையாக சொல்லுவாங்க. அதாவது இந்த மரணத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஏங்கல்ல ஒரு கதையை சொல்லுவாங்க. அந்த கதையை கேட்கும்போது ஒருவேளை இவங்க சொன்னது தான் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ப வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் கொண்டு போயிருந்தாங்க. ஒவ்வொரு எபிசோடையும் முடிக்கும் போதும் த்ரில்லிங்காகவே முடிச்சிருந்தாங்க. இந்த வெப் சீரிஸுடைய நெகட்டிவ் என்னன்னா, 2வது 3வது எபிசோட்லயே இங்க நடக்கக்கூடிய மர்மத்துக்கெல்லாம் காரணம் இதுவாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் சில எபிசோடில் நல்லா பயமுறுத்துகிற மாதிரி த்ரில்லிங்கான சீன்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தோம். அப்படி ஒரு சீன்ஸை வைக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் வந்துச்சு. ஸோ இந்த வெப் சீரிஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, வாவ் அப்படின்னு சொல்ல முடியலைனாலும் ஒன் டைம் பார்க்கலாம். கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பெருசாக அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா G5 OTTயில் தமிழ் டப்பியோடய அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம 2வதாக பார்க்க போகிற வெப் சீரிஸ் இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்போட ரிலீஸ் ஆயிருக்க ஃபாரெவர் அப்படிங்கிற ஒரு ரொமான்ஸ் லவ் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்களுக்கு எல்லாம் ஆப்ட் ஆகும். இந்த வெப் சீரிஸை பற்றி நான் ஸ்டார்டிங்கே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்குது, ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஸோ இந்த வெப் சீரிஸுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இந்த வெப் சீரிஸுடைய ஹீரோ ஹை ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். அவர் பெருசாக கமிட் ஆகாமல், அதாவது லவ்வர் இல்லாமல் சுற்றிட்டு இருக்காரு. எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம கமிட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர்
சங்கர் ஈவினிங் அதுமா ஒரு பார்ட்டிக்கு போறாரு. அங்க நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. ஹீரோயின் யார் அப்படின்னா நம்ம ஹீரோ கூட ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு தான். அதனால ஈஸியாக அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஸ்டார்ட் ஆகின இவங்களோட ரிலேஷன்ஷிப் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆக ஆக லவ்வாக மாறுது. ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரொமான்ஸ் எல்லாம் நல்லாவே போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் சம்மர் ஹாலிடேஸ் அப்போ நம்ம ஹீரோயின் வெளியே போகும்போது இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. கடைசியாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த வெப் சீரிஸுடைய மீதி கதை. இந்த வெப் சீரிஸுடைய பாசிட்டிவ் என்னன்னா ஹீரோ ஹீரோயினுடைய ஆக்டிங் நல்லாவே இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. லவ் போர்ஷனும் ரசிக்கும்படியா இருந்துச்சு. அந்த ரொமான்ஸ் சீனா இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணக்கூடிய இந்த சீன்ஸ் எல்லாம் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கும்போது அந்த ஒரு வரக்கூடிய அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. இது ஒரு ஃபீல் குட் வெப் சீரிஸ் தான். டெக்னிக்கலா ஒரு நல்லா ஸ்ட்ராங்காவே கொண்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேவும் நல்லாவே இருக்கு, ரசிக்கும்படியா கொண்டு போயிருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஹீரோயின் எடுக்கக்கூடிய அந்த டிசிஷன்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு நல்ல மெசேஜை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப் சீரிஸுடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக இந்த வெப் சீரிஸில் 8 எபிசோட் இருக்குது. 8 எபிசோடும் ஒவ்வொரு எபிசோடும் 40 நிமிஷம் வந்து ரன் ஆகும். அது கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. அடிக்கடி சில இடங்களில் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வெப் சீரிஸுடைய லென்த்தை குறைச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆச்சு. சில இடங்களில் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வெப் சீரிஸ் ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒன் டைம் வாட்சபிள் கேட்டகரியில் இருக்கக்கூடிய வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்குடைய அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்கள் வெப் சீரிஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.